இது வரைக்கும் எவ்வளவோ புக்கு படிச்சு கிடைக்காத ஒரு லெசன் என்னோட 6 வயசு பையன் மூலியமா கிடைச்சிச்சு. அன்னைக்கு ஒரு நாள் என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது அவனை வேணும்னே அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுல உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருந்தான். சரி அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவங்களோட போய் பேச மாட்டான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே அவங்களோட திரும்ப போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவனுக்கு இந்த கிரட்ஜ், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா அவன் குழந்தை இல்ல. நாளைக்கு என்ன பண்ண போறோன்னு அவனுக்கு கவலை கிடையாது. ஏன் இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னு கூட அவனுக்கு கவலை கிடையாது. பர்சனலி நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, வாட் இஃப்ஸ் நிறைய யோசிச்சு பஞ்ச் ஆஃப் பிளான்ஸை கூடையே தூக்கிட்டு சுத்துவேன். ஆனா அவன் அப்படியே ஒரு 1 hour கழிச்சு பார்த்தா நாய் கூட விளையாடிக்கிட்டோம், பேப்பரை ராக்கெட் செஞ்சு விட்டுக்கிட்டோம், சிரிச்சுக்கிட்டும் இருப்பான். எந்த ஒரு கவலையுமே இல்லாம அந்த ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவன் எனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தினான். சந்தோஷங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்தோ இல்ல மற்றவங்க மூலியமாவோ உருவாக்குறது கிடையாது, நம்ம கிட்ட இருந்து வர்றதுன்னு. லெட்ஸ் பி சைல்ட் லைக். ஸோ நம்மளும் இனிமேல் குழந்தை மாதிரி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி வாழலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம்ல ஒரு ஆசிரியர் மாதிரி வாழ சொல்லலைங்க, எதை பத்தியுமே யோசிக்காத ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷமா வாழ்றத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இதுல சோகம் என்னன்னா, அவன் வளர்ந்துட்டான்னா இந்த ஒரிஜினல் சந்தோஷம் அவனை விட்டு போயிடும் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேபி அந்த டைம்ல இந்த ரீலை நான் அவனுக்கு திரும்ப அனுப்புவேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க இந்த ரீலை உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டு ரைஸ் ஆஃப் ஆர்ஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.